You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிப்பது, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல, இது தற்காலிகமானது, முடிந்து போகக்கூடியது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடி 70 இல்லை 80, ஒருவேளை 100 வயசு இல்லை 120 வயசு, அதை தாண்டி மனிதர்கள் போவதே இல்லை என்பதை நீங்கள் இந்த காலத்தில் துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடியும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மித்தசுலா 965 வயது வாழ்ந்திருக்கலாம், ஆதாம் 930 வயது வாழ்ந்திருக்கலாம். அதுபோல் 900 வயது வாழ்ந்தவர்களுடைய ஒரு பட்டியல் இருக்கிறது. 700 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2000 வருஷத்துக்கு பின்பு 60 வயசு ஒருவன் தாண்டி வாழ்வதே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்பதெல்லாம் மெடிக்கல் மூலியமாக சொல்லிட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து தான் செய்கிறார்கள். அதுக்கு பிறகு போகிற ஒரு பாதை தான் இந்த நித்தியம். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமாய் முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி வாழாமல், இனி நம்ம போகிற அந்த பயணத்துக்கு ஏற்றதாக இந்த வாழ்க்கையை நாம் வாழும்போது, உலகத்தில் வாழும் போதும் தேவன் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுகிறார். அதுக்கு பிறகும் அவரோடு கூட இணைந்து அந்த நித்தியத்தில் வாழக்கூடிய அனுபவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். ஆகையால் தான் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதில் பிஷப் ரெவரண்ட் பெனியசையா நம்மோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார்கள். கடந்த நிகழ்ச்சியும் அதுக்கு முன்னே சில நிகழ்ச்சிகளில் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் தேவனுடைய வசனங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். போன எபிசோடில் அவங்க நம்மோடு கூட பேசும்போது சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் 5:39 மையமாய் கொண்டு வேத வசனத்தை ஆராய்கிறதுனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி சொல்லும் என்பதை இயேசு சொன்னதாக யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அதை தொடர்ச்சியாய் 2 தீமோத்தேயின் நிருபம் 3:16 மத்தேயு 6:33 இவைகளெல்லாம் காண்பிக்கப்பட்டது. வேதம் முழுவதும் 31,174 வசனங்கள் இருக்கிறது. அந்த 31,174 வசனங்களை நம்ம ஆராய அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்றதாக நம்ம வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த நிகழ்ச்சியிலும் போன நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நீங்கள் விட்ட காரியத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் பார்க்கக்கூடியவர்களுக்கும் எனக்கும் கூட ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விரும்புகிறேன். தொடர்ந்து நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம் பாஸ்டர். வேத வாக்கியங்களின் முக்கியத்துவத்தை குறித்து கடந்த நாட்களில் பார்த்தோம். வேதம் யாரால் கொடுக்கப்பட்டது, அந்த வேத வாக்கியங்கள் எதற்காக அருளப்படுதுன்னா கொடுக்கப்பட்டது. அருளுதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை 1-2 வசனங்களை வைத்து பார்த்தோம். இந்த வேத வசனம் வாக்கியங்களை படிக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டபடி இம்மைக்காக மட்டும், இம்மை என்பது இந்த உலகத்துக்குட்பட்ட காரியம், ஆனால் மறுமைக்குரியது என்பது மேலான வரக்கூடிய காலங்களை குறித்ததான காரியங்கள், அதை குறித்து பார்த்தோம். அப்போ இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் சாட்சி கிடைக்கிறது, அழியாத வாழ்க்கை கிடைக்கிறது என்பது ஆண்டவரே சொன்ன காரியம். அவர் எல்லாரும் சொன்னது முக்கியத்துவம் நிறைந்தது தான் இந்த வேதம். ஆனால் நம்முடைய இரட்சகர் சொல்லுவது இன்னும் விசேஷமான ஒரு பொருளை கொண்டதாக இருக்கிறது. அப்போது முதல்ல இப்போ இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும், தேடி வாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் தேடி வாசிக்கிற அனுபவம் குறைந்து விட்டது. காரணம் அதற்கேற்றதான வளர்ச்சி. மொபைல் மூலமா, கம்ப்யூட்டர் மூலியமா, லேப்டாப் மூலியமா பார்த்துக்கிறாங்க. ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் உடனே
உடனே பார்க்கறதுக்கு. ஆனால் இதெல்லாம் வருவதற்கு முன்ன இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் அது வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆனால் ஒரு பக்கம் இந்த இப்போ நம்ம வந்து இந்த வேதாகமத்தை இங்கே வைத்திருக்கிறோம். நம்ம இதை சொல்கிறோம், இது பரிசுத்த வேதாகமம் அப்படின்றது இதை சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அடங்கியிருக்கிறது. ஆனால் எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது அது செல்ஃபோன் ஆகட்டும், இல்லை ஒரு டேப் ஆகட்டும், இல்லை ஒரு லேப்டாப் ஆகட்டும், இல்லை இப்போ வந்து கூட இருக்கிற டெக்னாலஜிஸ் எதை யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து உலகத்துக்குரிய காரியங்கள் தான் 99% என்று நம்ம சொல்ல முடியும். முழு உலகம் அதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த 1% இல்லை 5% எப்படி பிரிக்கிறோமோ அவைகள் வேத வசனமாய் சொல்லுகிறது. ஆனால் முற்றிலுமா, ஏன்னா அதில் வேத வசனத்தை வாசிக்கும் போதும் சில ஆபாசமான காட்சிகள் மேலே வருகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அது வந்து ஒரு மனுஷனை டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள கொண்டு இருக்கும்போது வரும். அதை நோ சொல்லக்கூடியவர்கள் குறைவுதான். அதுக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் ஏராளமானவர்கள். அதுக்கு பிறகு அவங்க வேத தியான நேரம் முடிஞ்சு போது அவங்க அதுக்குள்ள பிரவேசித்து தவறான சிந்தைகளுக்குள்ள போய் உலகத்தின் கண்ணியில சிக்கி கொண்டு அவங்க தவிக்கிறதையும் கட்டப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவைகளை அதிகமா யூஸ் பண்றதை பார்க்கலும் நம்ம கையில கொடுத்திருக்கிற வேதாகமத்தை யூஸ் பண்றது தான் நமக்கு நலம். ஒருவேளை எனக்கு படிக்க தெரியல அப்படின்னா அந்த வாய்ஸ் போட்டுட்டு கேட்டுக்கலாம். அதை வந்து நம்ம குறிப்பிட்ட நேரங்களுக்கு ஒரு குறிப்பாக எடுக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பு, ஒரு துணை வசனத்தை எடுக்கிறதுக்கு அதெல்லாம் உபயோகப்படுத்தலாம். ஆனால் அதையே கொண்டு வந்து நாம் உபயோகப்படுத்தி அதிலேயே உட்காந்து பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நன்மையாக முடியும். பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. கண்டிப்பாக அறிவை தொடும் உள் உணர்வுகளில் மாற்றம் வருவதை பார்க்க முடியாது. ரைட்டு. அப்போ இந்த முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த வேதம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் வேதம் எப்படி இருந்தது? ஒரு 5 புத்தகமாக இருந்தது. பஞ்சாகமம், ஆகமங்கள், சங்கீதத்தில் சில வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள். இதுதான் ஆண்டவர் இயேசு இருந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தோல் சுருள்களானதான அதை தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு, பவுலுக்கு பிறகு, அப்புறம் குறிப்பிட்ட காலங்கள் கடந்து இன்றைக்கு நம்முடைய, அப்போல்லாம் அச்சு இயந்திரங்கள் இல்லையே, இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அச்சகத்தில் கொடுத்து பண்ணுறது இல்லையே. இதை கூட முதல் இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உருவானதே நம்முடைய ஒரு தேவ மிஷினரி மூலமாக தானே வந்ததுன்னு சொல்கிறாங்க. தரங்கம்பாடியில் சீகன் பால்கன்னு சொல்லி புதிய அவங்க வந்து அங்கேருந்து தரிசனம் பெற்று இங்கே வந்து இந்த மொழி எப்படி கற்றுக்கிறதுன்னு கீழே மணலில் எழுதி கஷ்டப்பட்டு புதிய ஏற்பாடை அவங்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சங்கீதங்களை ஒன்றா செய்து அப்புறம் புதிய ஏற்பாடை முடித்து இப்படி தான் ரெடி ஆகிட்டு அச்சகம் உண்டானது அப்படின்னு இருக்கு. எப்படியோ இந்த நாட்களில் நமக்கு பரிசுத்த வேதம் எழுத்து வடிவான அச்சடிக்கப்பட்டது. இது வந்து இது எப்பவுமே நம்ம கையில் இருக்கும்போது இதுதான் நல்லது. அப்போது ஏசாயா 34:16 ஏசாயா 34:16 ஆண்டவர் என்ன 34:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஆமென். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. ஆமென். இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். தீமோத்தேயுல சொன்ன பாருங்க, ஆவியினால் வேத வசனங்கள் வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இங்க வராரு, ஆவி. இப்ப இந்த வேதம், ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்கள். இப்ப இந்த வேத வாக்கியம் என்பது எதுல இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்தில். கர்த்தருடைய புத்தகம் எது? நாம நம்புகிறபடி பரிசுத்த வேதம். இந்த வேதத்தில் இருக்கப்பட்டதான வார்த்தைய வாக்கியங்கள். அப்படி அந்த அதிகாரம் 1, வசனம் 1, இப்படிது அத வாக்கியங்கள். அப்போ இதை என்ன செய்யணும்னு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, இந்த கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும். ஆமென். கஷ்டப்படணும், தேடி வாசிக்கணும். அப்போது மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் கொஞ்சம் தான் தெரியும்.
இன்னும் கொஞ்சம் தேடி, இப்போ நிலத்தை உழுறாங்கன்னு வச்சிங்களேன், மேலே அப்படியே கொண்டு போவாங்க. ஆரம்பத்தில் இந்த கல் இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் நாள் ஈர பசைப்பட இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடைக்கு ரெடி ஆகணும்னா அதே அந்த ஏர் உழுவதை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அழுத்தி அதை கொஞ்சம் செட் பண்ணுவாங்க, டைட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கீழே அழுத்தி அதை உழுவாங்க. அதை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நல்லா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க என்பதை பார்க்க முடியும். பிரயாசப்படுதல். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி தேடி வாசிக்க வேண்டும். ரீடிங் முக்கியம். ஆராய்ச்சிக்கு முன்னாடி ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா அதுக்கு முன்ன தேடி வாசிக்கணும். ஏன் தேடி வாசிக்கணும் என்றால் இது ஒவ்வொன்றும் ஜாயின் இருக்கு, ஒவ்வொன்றும். அதனால்தான் சிலர் சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்காதீங்க. கண்டிப்பா. இப்ப இந்த என்னென்னவோ உபதேசம் சொல்றாங்களே, எங்களுக்கு அதான் சாத்தான் கூட வசனத்தை உபயோகிக்கிறானே. 91ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். அவனுக்கும் வசனம் தெரியும். இப்போ அவன் சொல்லுவதினாலே நம்முடைய வேதம் உண்மை இல்லாத போயிடாது. அவன் சுட்டி காட்டுறான். அப்போ நம்ம என்ன, ஒரே வசனத்தை எங்களுக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற இந்த உபதேசம் இந்த வசனத்தின் அடிப்படையில் பைபிளில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, இதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கண்டுபிடித்து வாசிக்க வேண்டும். அதான் இங்க ஒண்ணு இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கும், பழைய ஏற்பாட்டிலேயே அந்த வசனங்கள் இருக்கும், புதிய ஏற்பாட்டில் இருக்கும். அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் எதுக்காக தடுமாற, ஏன்னா ஒரு சாட்சியை உறுதிப்படுத்த வேண்டுமானால் அதை சாட்சி தேடுவாங்க. அந்த சாட்சியை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ண, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ரெண்டு ஒன்றா இருக்கணும். முரண்பாடாக இருந்ததுன்னா அந்த தீர்ப்பு செய்யக்கூடாது. கண்டிப்பாக அப்படின்னு ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு. பைபிளையும் நாம் பார்க்கிறோம், 2-3 சாட்சிகளினால் நிலை வரப்படும். அதே போல் நாம் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு பெண்ணை தள்ளி விடுறது எப்படி, டிவோர்ஸ் தள்ளிடுறது எப்படி, விவாகரத்து பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அந்த ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்தான் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு. அப்போ ஆண்டவருக்கு தெரியுது, இவங்களுக்கு அது தெரியல. அதனால் அந்த வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. அப்போ இவங்க இப்போ இன்றைக்கு நாம் படிப்பதின்படி வேத வசனத்தை தேடி வாசித்தால் சத்தியம் மாற்றப்படாது, தடம் புரளாது. தெளிவாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ முடியும். அப்போ வேத வசனத்தை தேடி, அதனால தான் சங்கீதத்தில் நமக்கு சொன்ன பிரகாரம் இரவும் பகலும் இந்த வசனங்களில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாக்கியம் வருவதுக்கே காரணம் இப்படி ஆராய்ந்து அறிந்து கொள்வதனாலே. அப்போ இந்த வசனங்களை தியானிக்க 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 நமக்குள்ள அது செயல்பட ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த வசனங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே போன எபிசோட்ல சொல்லும் போது சொன்னீங்க, ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நம்ம சிந்தையிலும் மாற்றம் ஏற்படுது. நம்ம எண்ணங்களில், பார்வைகளில், நம்ம கேட்குற வார்த்தைகளில், நம்ம நடவடிக்கையில் எல்லாவற்றிலும் மாற்றமாகி ஒரு புதிய மனுஷனாக இந்த உலகத்திலேயே வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். சரிங்க. இப்போ எப்போ ஆராய்ந்து பார்க்க முடியும்? எதை ஆராய்ந்து பார்க்க முடியும்? ஏதோ ஒன்று இருந்தால் தானே ஆராய்ந்து பார்க்க முடியும். அது என்ன? அது அந்த பார்வை அப்படி இருக்கு, இந்த படம் அப்படி இருக்கு, இந்த ஒரு மேப், அதை பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை, எப்படி அந்த யோசனை வரும்? அதான் வேதம் என்ற ஒரு பொக்கிஷம் இருக்கு. இந்த வேதம் என்கிற பொக்கிஷம் பல அதிகாரங்களை கொண்டு, பல வார்த்தைகளை கொண்டு இருக்கு. அப்போ இதை வந்து வெறும் புத்தகத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டால், மேலோட்டமாக வாசித்தால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த புத்தகத்தை திறக்க வேண்டும், திறந்து வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்க வேண்டும்? தேடி வாசிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வாசித்து இப்போ நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தையின்படி மெடிடேஷன், தியானம். சங்கீதம் 1:1, யோசுவா 1:5. மோசே யோசுவா கிட்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். இந்த 2 பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான வழியில் நடக்க,
உத்தமர்களாய் வாழ, தவறான வழிக்கு போயிட்டு உங்களை கெடுத்துக்காம இருக்க, நீங்க விரும்புறது உங்களுக்கு கிடைக்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் பாஸ்டர். இந்த ஞாயிற்றுக்கிழமை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை போகும்போது பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும் போது ஒரு விஷயத்த அவங்க சொல்லும் போது நிறைய பேசின காரியங்கள் எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஆனால் அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆபிரகாமை ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சி நடத்திட்டு வர்றார். நடத்தி வந்த பிறகு அவருக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுதல் தாமதித்த உடனே 75 ஆண்டுகளிலே அவருக்கு வந்து ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார். 100 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அது நிறைவேறல. 25 வருஷமாக அதுக்காக காத்திருக்கிறாரு. அப்படி ஆவன உடனே ஆகார் உள்ளே வராங்க. ஆகார் உள்ளே வரும்போது ஒரு வேளை இவர் ரொம்ப நம்பிக்கை உரியவராக இருந்திருந்தார்னா அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வாக்குத்தத்த பிள்ளைக்காக வெயிட் பண்ணியிருப்பார். ஆனால் அவரும் அதுக்கு இடம் கொடுத்து ஒருவேளை சோர்வு அடைந்திருக்கலாம். அதாவது அவர் தப்பு பண்ணிட்டாருன்றது இல்லை, அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது என்னன்றது தெரியும். ஆனால் நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்குவோம், அவங்க செஞ்சுட்டாங்க இப்படி, இவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க எதற்காக அப்படி செஞ்சாங்கன்றது நமக்கு அவங்க பார்வையில் நின்று பார்த்தா தான் தெரியும். சரி, அப்படி அவர் தப்பு பண்ணுறாருன்றதில் சாராலே வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமோடு கூட இணைந்து அவள் மூலியமாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்துக்குள்ளே போகிறாங்க. அவர் பிரவேசித்து பிள்ளையும் பிறக்குது. பிள்ளை பிறந்த பிறகு ஆண்டவர் வந்து இதை நான் சொல்லலை, பட் வந்து உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதை ஏன் இவ்வளோத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். அவங்க எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஈசாக்கை கொடுப்பதுக்கு முன்னே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னே ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்னே உத்தமனா நடன்னு சொல்றாரு. ஏற்கனவே அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தேவனோட தான் பயணப்பட்டு வந்து இருக்கிறாரு. ஆனால் அவர் உத்தமத்தில் குறைவு இருக்கிறத தேவன் பார்த்ததுனால தான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பதாய் நீ உத்தமமா நட அப்படின்ற அந்த உத்தமத்தை குறித்து பேசுகிறதை சொல்ல உடனே அதுக்கு பிறகுதான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அவருக்கு நிறைவேறுது அப்படின்ற சீக்வன்ஸ்ல அவங்க பேசின வார்த்தையை கேட்டேன். அப்போது என்ன வருது அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் சொல்கிறபடி இந்த வார்த்தையின்படி நாம் கை கொண்டு நடக்கும்போது தான் அந்த உத்தமத்தில் நடப்பதுக்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ ஏன்னா அவருக்கு முன்னே உத்தமமாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அப்போ இந்த வசனங்களை ஆராய தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலும் வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். அப்போ அந்த தியானம் என்பது என்ன? ஒன்று வாசிக்கணும், ரெண்டாவது தியானம் பண்ணணும். அப்போ தியானிக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ தியானம் என்பது என்ன? அந்த வேதத்தை வாசித்து புரியலன்னா தேடி வாசிக்கணும். ஜோடி இருக்கு, அதை ஆராய்ந்து பார்த்து திரும்ப 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 கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், மறந்து விடாமல். மனுஷன் வந்து ஞாபக மறதி உள்ளவர்கள் கண்டிப்பா எல்லாருமே. இப்போ அதிகமாக கவன மறதியாக போயிடுறாங்க. முன்னே இருக்கிறவங்களாம் ரொம்ப ரிமெம்பரன்ஸில் வச்சுருப்பாங்க. பட் இப்போது இந்த காலத்தில் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன வேடிக்கையான விஷயம்லாம் சொல்ல வேணும்னா, மொபைல் ஃபோனை பேசிக்கிட்டு மொபைல் எங்கன்னு தேடி, ஆமாம் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்ட கண்ணாடி இங்கே மாட்டிக்கிட்ட எங்க என் கண்ணாடி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு காலத்தில் வாழுறோம் நம்ம. அப்போது அந்த வேத வசனங்களை வந்து திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அதான் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்கிறோம். கொஞ்சமாக தங்கிடும் உள்ளத்தில். தேடி வாசிக்கிறது ஒன்று. அதை இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன், ஆரம்ப நாட்களில் ஒரு வசனத்தை எழுதி வச்சுக்குவேன். நான் பைபிளாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு வசனத்தை எடுத்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த நாளெல்லாம் திரும்ப திரும்ப அதான் போடுறது. திரும்ப திரும்ப அதை படித்தா மைண்டில் தங்கிடும். அந்த சின்ன வயசில் அதை போல். இல்லைன்னா நம்ம காலையில் படித்து நீங்கள் கேட்டு பாருங்க, சாயந்தரத்தில் என்ன படித்தோங்கிறதே தெரியாது. பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணாங்க கேட்டுட்டு வருவாங்க. ஏதோ அந்த முக்கியமான ஜோக் அடிக்கிற சில வார்த்தைங்க இருக்கும், அது மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை, அவர் பேசின அழகான சத்தியம் இருக்கும், அதெல்லாம் மறந்துடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. நல்லா பேசினாருன்னு சொல்லுவாங்க, அது என்ன பேசினாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த தியானம் என்பது
ரொம்ப முக்கியம். சரி. தாவீது அனுபவங்கள்லாம் இருந்தது. சரி. அப்போ அவர் தூங்கும்போது கூட அந்த பேசுகிறன்றாரு. அப்போ அந்த கவனம் அதில். இப்போ பாருங்கள், வேதம் வாசித்தல், அதை தேடி ஆராய்ந்து பார்க்குறது, தியானம் பண்ணுறது, இது ஒரு காரியம் தேவை. மூன்றாவது, சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். இது இப்போ என்னத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் சாட்சி கொடுப்பதும் நித்திய ஜீவனை பெறுவதும். அப்போ ஒரு காரியம் சுலபமாக ஈஸியாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனுடைய முறைகள், வழிமுறைகள் இருக்கிறது. அந்த முறையோடு போகும்போது நிறைவான காரியத்தை அனுபவிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல முதல்ல தேடி வாசிக்கணும், ரெண்டாவது ஆராய்ந்து பார்க்கணும், கண்டிப்பாக தியானம் பண்ண வேண்டும், மூன்றாவது கவனிக்க வேண்டும். கவனித்தல் என்பது வேதத்தை வாசிக்கும் போதும் அங்குள்ள வார்த்தையை முழுமையாக கவனிக்கணும். இன்னொன்று கவனித்தல் என்பது நீங்கள் சொல்ல நான் என்னுடைய முழு கவனத்தை உங்கள் பக்கம் திருப்ப வேண்டும். இன்னைக்கு மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மைண்டு இங்கே இருக்கிற போல இருக்கும், அல்லது பார்வை அங்கே இருக்கும், சிந்தனை அப்படியே சுற்றிக்கிட்டு வரும். ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது மனம் ஒரு குரங்குன்னுவாங்க. அது ஜம்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குதான். அதனால தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த கவனத்தை இந்த பக்கம் திருப்பி நமக்கு அந்த வசனத்துக்குள்ளே செல்வதற்கு வழி திறக்க. அப்படியே தானே பஸ்ட் ஜபத்தில் கூட ஜபம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த முழு இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்படுதான்றது நமக்கு தெரிய வர்றதில்லை. ஜபம் என்பது தேவனோடு கூட பேசுகிற விஷயம், தேவனிடத்துலேருந்து கேட்குற விஷயம். அப்போது அந்த ஜபம் பண்ணுறதுக்கு முழங்கால் படிக்கிட்டு இருப்பாங்க, வாயில் வார்த்தை வந்துன்னு தான் இருக்கும், ஆனால் அவங்க சிந்தை அடுத்தது என்ன பண்ணணும், எங்கே போகணும், எந்த நேரத்தில் முடிக்கணும், இப்படி தான் அந்த மைண்டு போகும் தவிர முழு இருதயத்தோடு ஒரு கான்சன்ட்ரேஷன் வர்றதில்லை. ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனோட கூட பேசணவங்க எப்படி பேசுனாங்க, எப்படி கேட்டாங்க அப்படின்னு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் உடனே பதில் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்திருக்கு. முழுமையாய் முழு கவனத்தோடு ஆண்டுடைய வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் வசனத்தின்படி பதில் வந்திருக்கு. ஆமென். இன்றைக்கு பல முறை ஜெபித்தோம், பல முறை வேதம் வாசித்தோம், பதில் வரலங்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா நாமெல்லாம் ஒத்துக்கிறோம், எங்கேயோ ஓட்டம் இருக்கு. வேதம் சொல்லுகிறபடி நாம சொல்வதையும் கேட்கவில்லை, கவனிக்கவில்லை, ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கல. அதனால சிலது ஆண்டவர் தடை பண்ணுவார், அதுவும் இருக்கிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். கவனிச்சா ஆசீர்வாதம் இருக்கும், விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலர் 16, 16, 14 படித்து பாருங்க. அப்போஸ்தலர் அங்கே பவுல் ஆற்றங்கரையில் இருந்து ஓய்வு நாள் நேரத்தில் அவர் ஊழியத்தை செய்துக்கிட்டு சில ஸ்திரீகளுக்கும் உபதேசம் பண்ணினார். சரி. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. அது ஒரு வழக்கமான இடம். வழக்கமாக அவங்க கூடி ஜெபம் பண்ணுவதும் வசனங்களை அறிவிப்பதும். அப்போ அந்த நேரத்தில் லீதியாள் என்ற ஒரு பெண், அவர் இரத்தாம்பர வியாபாரம், விலையேற பெற்ற ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தில் அந்த பெண்மணி சென்று அங்கே அவள் உள்ளம் இழுக்கப்படுகிறது. போயிட்டு அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க ஒரு ஆண்டவருடைய ஒரு பயபக்தியாக இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க ஓய்வு நாள் வரும்போது கடைபிடிக்க வேண்டும். வியாபாரத்துக்குன்னு புறப்பட்டாலும் இங்கே பாடல் சத்தம் கேட்கறது, இங்கே செய்தி சத்தம் கேட்கறது. அங்கே போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க, வசனத்தை கேட்டாங்க. ஆனால் அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு கவனிக்க முடியல. அங்கே வேதம் சொல்லுது, அவள் கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். ஆமென். அது ஆண்டவருடைய இடைப்பாடு முக்கியம். ஆமென். ஆமென். ஆண்டவர் அங்கே அவள் கவனிக்கும்படி வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தால் அவள் கவனிக்கும்படி. அந்த வசனம் படிக்கட்டுமா? ஆமாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த வசனம். 16ஆம் அதிகாரம் 13, 14 பாருங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியா, தேவனை வணங்குகிற ஒரு பெண்மணி தான் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை
திறந்தருளினார். ஆமென். பணம் இருந்தது, வியாபாரம் இருந்தது, தெய்வ பயம் இருந்தது, கர்த்தரை வணங்குகிற ஒரு பெண்மணியாய் இருந்தால். ஆனால் இன்னும் அவளுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. தேவனுடைய கட்டளையை கை கொள்ளக்கூடிய அளவுக்கு முடியல. அப்போ வேத வசனம் உள்ள போகுது, வேத வார்த்தை உள்ள போகிறது. அப்போ அந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. பிறகு என்ன நடந்தது பாருங்கள், குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்போ இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக நீங்கள் வாசிக்கும் போது தான் இந்த வசனத்தை, ஒருவேளை இந்த லிடியாவை குறித்து நிறைய காரியங்களை பார்த்துருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை திறந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த திறக்கிற அளவுக்கு அந்த தெய்வ பக்தி அவளுக்கு இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க. கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கூட மாற்றமே இல்லை. ஞானஸ்நானம்னு சொன்னால் கூட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இன்னும் சில கடமைகள் இருக்குது, இப்படி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டுடைய வசனம், அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அவன் பவுல் சொன்னதை கேட்கும்படி என்ன தப்ப பவுல் என்ன சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இப்படி அப்போ நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்குரிய வழிமுறைகள் எடுத்த உடனே, இப்போ பைபிள் கையில் இருக்குது, இது அப்படியே மார்போடு வச்சுருந்தா போதாது. வேதத்தை திறக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அப்புறம் தேட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்குதா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா, தேடி அதை வாசிக்கணும். அதன் பிறகு நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதை நாம் யோசித்துக்கிட்டு இருக்கணும், அதை யோசிக்கணும். இப்படி ஆராய்ந்து பார்த்தால்தான் என்ன நடக்கும்னு சொன்னால் சாட்சியின் வாழ்க்கை வந்துடும். ஆமென். வேத வசனங்களை கவனிப்பதும் நம்ம தெரியும். அப்போஸ்தலர் 17:11 சாட்சி சொல்கிறாரு. அந்த பட்டணத்தார் 17:11 மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டப்ப கவனித்தலும் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதலும் இருக்கிறது. சொல்றத கேட்கணும், அதை உள்ளத்துல உள் வாங்கிக்கணும். ஆமென். ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றாங்க பாருங்க, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வசனங்களை வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்ப்பதினால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கடைசியாக சாட்சி கிடைக்குதாம், நித்திய ஜீவன், அழியாத வாழ்க்கை. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் என்ன? வேதம் முக்கியம். வேத வாக்கியத்தை இதை லேசாக கணக்கிடக்கூடாது. இதில் ஜீவன் இருக்குது, இதில் ஆசீர்வாதங்கள் இருக்குது, இதில் பரிசுத்தம் இருக்குது, இதில் தெளிவான சாட்சிங்க இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மனுஷன் போனால் அவன் விலகி போகவே முடியாது. கண்டிப்பாக விழுந்தா கூட எழுந்திச்சிருவான். கர்த்தரை மறந்து வாழவே முடியாது. கனி கொடுக்குறவங்களா இருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் ஏராளமான காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆராய்ந்து அறிகிறதுனால நித்திய ஜீவன் உண்டு. அதை ஆராய்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் அன்பு போதகர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது இந்த லிடியாவை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு துல்லியமான காரியம், ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் ஊழியக்காரனாக இருந்தால் கூட அந்த வசனங்களை வாசித்து கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் அந்த இடத்துல ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டது என்னென்னா, அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. அப்போது இன்றைக்கு வசனங்கள் பிரசங்கிக்கும் போது உன் இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவராக. அந்த இருதயம் திறக்கப்படும் போது தேவனுடைய திட்டங்களை நாம் இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார்.
ஆண்டவர் அவங்களுக்கு செய்த ஏராளமான காரியங்கள், அது தொடர்ந்து வர வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி அவங்களை நடத்தினார் என்பதை வேதத்தில் வாசித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி நேரம் முடிகிறபடியால் நம்ம அடுத்த எபிசோடுக்கு மீதியான காரியங்களை கொண்டு போக ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமாக இதன் தொடர்ச்சியாக ஏராளமான காரியங்களை அன்பு போதகர் மூலியமாகவும் ஆவியானவர் மூலியமாகவும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட உங்கள் நேரத்தை செலவு பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். தொடர்ந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய காரியங்களை ஆராய்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தேவன் உதவி செய்தார். தொடர்ச்சியாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பேசும்போது அவர்களும் அந்த வசனத்தில் வளருவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். பார்க்குற நீங்கள் மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் பார்க்கட்டும், அவங்களுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். வசனத்தின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, எப்போது முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. உலகமும் முடியலாம், நம்ம வாழ்க்கையும் முடிந்து போகலாம். இதை ரெண்டு முடிவில் நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். நித்திய ஜீவனா இல்லை நித்திய ஆக்கணி தீர்ப்படைய போகிறோமா என்பது நாம் வாழுகிற வாழ்க்கை தான் முடிவு பண்ணும். எனவே அதை மனதில் வைத்து முக்கியத்துவப்படுத்தி தேவ வசனங்களை ஆராயுங்கள், வாசியுங்கள். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்கள். வசனத்தை ஆராய தெரிந்து கொள்வீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.